ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் ஹனி ஹோம் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைன் கொஞ்சம் கேப் விட்டும், தேர்ட் லைன் பக்கத்துலேயும் திரும்ப ஃபோர்த் லைன் கேப் விட்டும் அந்த மாதிரி. அப்புறம் த்ரெட்டை நீடில் கோர்த்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்து செகண்ட் லைனில் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட் லைனில் வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி திரும்பவும் செகண்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனில் வெளியே எடுக்கிற டைமில் த்ரெட்டை நீடிலோட அடிப்பக்கமாக விட்டு வெளியே எடுக்கிறோம். இது அப்படியே நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் செட் ஃபுல்லாகிட்டுமே நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒர்க் பண்ணி எடுக்கலாம். இது நம்ம முடிகிற டைமில் பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு செகண்ட் லைன் ஸ்டிச்சுக்காக நம்ம தேர்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்க இடத்துல கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட உள்பக்கமாயிட்டு நீடில் த்ரெட்டோட உள்ளாடி விட்டு வெளியே எடுத்துட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஃபோர்த் லைனில் வந்து நீடில் பஞ்ச் பண்ணி திரும்ப தேர்ட் லைனில் வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு ரெண்டாவது பட்டன் ஹோல் லைனில் நீடில் த்ரெட்டோட உள்பக்கமாயிட்டு விட்டு வெளியே எடுத்து அதை திரும்ப ஃபோர்த் லைனில் வரோம். ஃபோர்த் லைன்லேருந்து தேர்ட் லைன் அப்புறம் திரும்ப நீடில் த்ரெட்டோட உள்ளாடி விட்டு வெளியே எடுத்து திரும்ப ஃபோர்த் லைன்லேருந்து தேர்ட் லைன் அப்படி கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். இது நான் சொல்கிற டைமில் ஒருவேளை மனசிலாகாமல் இருக்கலாம். நீங்கள் வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். முடிக்கிற டைமில் பக்கத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விட்டுட்டு திரும்பவும் அடுத்த செட் ஆஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபிஃப்த் லைன்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஃபோர்த் லைனில் இருக்கிற ஒர்க் உள்ளாடி விட்டு எடுக்கிற டைமில் கிளாத்தில் படாமல் த்ரெட்டுக்கு உள்ளாடி மட்டும் விட்டு வெளியே எடுத்து ஒர்க் பண்ணுறோம். இது ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்குற டைமில் அப்படியே தேன் கூடு இருந்தது மாதிரி ஸ்டிச் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் ஆகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இது நம்ம ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறது. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி அதில் ஃபில்லிங் ஆகிட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். திரும்பவும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறதுக்காக திரும்ப லைன் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் வரைஞ்சிருக்க செகண்ட் லைனில் போயிட்டு வெளியே எடுத்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சோட உள்பக்கமாயிட்டு நீடில் விட்டு திரும்ப வெளியே எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்க லைன் உள்ளாடி விட்டு திரும்ப பக்கத்தில் போட்டிருக்க லைனில் வெளியே எடுத்து அப்படியே கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்படியாக இருந்தாலும்
நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஒவ்வொரு வாட்டியும் முடிக்கிறது கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் முடிக்கிறது மாதிரி வரும். இதை நம்ம இமேஜில் ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்றது மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வர டைமில் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி போயிருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்காக திரும்ப நம்ம நார்மலாக ஸ்டிச் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த இடங்களில் கேப் விட்டது மாதிரி இருக்கோ, இந்த ஹனிகோம்பு ஷேப் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் மிஸ் ஆனது மாதிரி இருக்கோ அந்த இடங்கள்லாம் சும்மா ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரிப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியர் சார்ஜுக்குமாயிட்டு சேர்த்து ஒரு 300 மட்டும் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். கிளாஸ் எல்லாம் ஃபுல் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமாயிட்டு உங்களுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.